உலகத்தின் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் இந்த நாளுக்குரிய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை தாருங்க, இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். ரைட், நான் சொல்லக்கூடிய இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். செவி சாய்ப்பது ரொம்ப நல்லது. சாபம், முன்னோர்கள் செய்த பாவம் சாபமாய் மாறி நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் எப்படி பாதிக்கிறதோ அதே போல் இரத்த பலிகளும் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, சந்ததியை பாதிக்கும். இவர் அகஸ்டின் ஜோகுமார் சொல்லும்போது இன்னைக்கு காலையில் தான் கேட்டேன். ஒரு செய்தியில் ஒரு ஆளுடைய சாட்சியை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கர்ப்பிணியான 7 மாத கர்ப்பிணி பெண் ஒரு மாட்டில் போய் பால் கறக்க போகிறாங்க. அந்த மாடு டக்குன்னு எத்தி விட்டுட்டு, வயிற்றில் பார்த்து எத்தின உடனே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய், நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, வீட்டுக்குள்ளே போய் ஒரு கம்பியை நல்ல தீயில போட்டு பழுக்க காய்ச்சி அந்த மாட்டு கண்ணில் 2லையும் சொருகிட்டாங்களாம். சொருகின உடனே 7 மாதம் 10 மாதம் ஆனவுடனே அந்த குழந்தை பிறக்கும்போது இந்த கண் பகுதியே இல்லையா, 2 ஓட்டை, வாய் மட்டும்தான் இருக்கிறார்கள. ஒரு குழந்தை பிறந்து தான். நர்ஸு சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அதுக்கு கண் 2மே இல்லை. காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கண் பகுதியில் எல்லாமே முழுகின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நர்ஸம்மா சொல்லிச்சான். அந்த அம்மா அந்த பிள்ளையை பார்க்கவே விரும்பாமல் என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டில் கொண்டு போய் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அந்த பாளையங்கோட்டை அந்த கண் பார்வையற்றோர் அந்த இடத்துல கொண்டு போய் யாரோ கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து கிறிஸ்துவனாய் வளர்ந்து அது ஒரு பெரிய ஊழியம்லாம் செய்து அந்த பிள்ளை மறித்தது. அந்த கண்ணே தெரியாமலே இருந்தது. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவள் அம்மா செஞ்ச காரியம் அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளைய அந்த இரத்த பலி பாதித்தது. அதே மாதிரி இந்த நம்ம மோகன் சி லாசரஸும் அவருடைய சாட்சியில் ஒரு காரியத்தை சொல்லுவார். அவர்களுடைய முன்னோர்கள் இந்துக்கள், அவங்க பெரிய வயக்காடு தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. திடீர்னு எத்தனையோ மாடுகள் மேயும் போது எல்லா மாடும் ஓடிட்டு தான் ஒரே ஒரு பசுவை மாத்திரம் பிடிச்சி முற்பிதாக்கள் பசுவை மாத்திரம் பிடிச்சி உயிரோட தோலை உரிச்சு விட்டுட்டாங்களாம் மாட்டுக்கு. அதனால் அவங்க சந்ததியில் பிறந்த குழந்தைகள் பூராமே மாட்டுக்கு எப்படி கால் இருக்குமோ, அது என்னது குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 விரலும் சேர்ந்து, இந்த 2 விரலும் சேர்ந்து தான் எல்லா பிள்ளைகளுமே பிறக்குமா. இப்படி வச்சாலே பிறக்குமா அப்படின்னு அவர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் ஒரு செய்தியில் சொன்னார். நான் வேதத்தில் வந்த பிறகு தான் இந்த சாபம் எங்கள் குடும்பத்தை தொடராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுடைய முற்பிதாக்கள் இந்த யாரெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அதன்படி உங்களுக்கு தண்டனைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்தில் கூட ஒரு பிராமண பெண்ணை நிர்வாணமாக்கி சாணியை கரைச்சி அவங்க தலையில் ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சிறு வயசுலே விதவையாயிருவாங்க அப்படின்னு எங்கேயோ சொன்னாங்க. நான் அதெல்லாம் நம்புறதில்லை. அதுக்குண்டான பூரண டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி யாரோ எங்கள் அம்மாவோ யாரோ சொல்லிக்கிட்டாங்க, எங்கள் தாத்தாவோ யாரோ என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இது மாதிரி பல கதைகள் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் சந்ததியில், உங்கள் குடும்பங்களில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த இரத்த பலி அவங்க சந்ததியை தொடர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம்.
எங்கள் தெருவில் இதை அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ராத்திரி தர்மம் எடுக்கக்கூடிய வரவனை பிடிச்சி அடித்து அவன் களவானின்னு சொல்லி அவனை அம்மன் கோயிலில் கட்டி வச்சு அடித்து தொலியை உரிச்சிட்டாங்க, அடி நச்சிட்டாங்க. அது நான் பார்க்கலை, ஆனால் ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் அடிபட்டு போகும்போது ஒரு வயிற்றுச்சலோட போனான். இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு மேலே இந்த தெருவில் ஜனங்களே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் நான் பிறந்து இப்போ எனக்கு 65 வயதுகள் ஆகுது. இப்பவும் கூட நான் பிறந்த தெருவில் 42 வரிக்கு மேலே கூடுறதே கிடையாது. 42 அரை வரி முழு வரியாக மாறினா ஒரு முழுசாக ஒரு ஆள் இறந்து போவார். இப்படி இரத்த பலிகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த இரத்த பலிகளை எல்லாம் தேவன் சிலுவையில் சுமந்து நம்ம அந்த இரத்த பலியாகிய கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பதிலுக்கு பதில்ங்கிற காரியத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிற சத்தியம். உங்கள் குடும்பத்துலேயும் ஏதாவது யாரையாவது பாதிச்சிருப்பாங்கன்னா, நான் அநேக குடும்பத்தில் போய் என் வீட்டுக்குள்ள உள்ள பிள்ளைகள் வாழாமல் வந்து இருக்கிறாங்க, என் பையனுக்கு 2 திருமணம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அவன் மனைவியோடு வாழலை, தனிமையாக இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் போய் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்ப்பீங்கன்னா, யாராவது அல்லையா 2 பிள்ளைகளை கட்டி அவங்கள வாழ விடாமல் ஆக்கி அவங்கள வெளியே விரட்டிட்டு இன்னும் சுகபோகமாக இன்னொருத்தியை கட்டி வாழ்ந்ததுனால அந்த பெண்ணுடைய இரத்த பலி அந்த குடும்பத்தில் வருவதை பார்த்துருக்கலாம். நானும் அநேக குடும்பங்களில் இப்படி காரியங்களை பற்றி கேட்பது உண்டு. உங்கள் தாத்தா யாராவது மருந்து குடிச்சிருந்தாங்களா, அதனால் நீங்கள் மருந்து குடிச்சா அதுக்கு உண்டான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடும். உங்கள் முன்னோர்கள் யாராவது கொலை பண்ணியிருக்காங்களா, வேசித்தனம் பண்ணியிருக்காங்களா, அதே எண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ள முழுமையாக வராத வரை இந்த இரத்த பலி உங்களை தொடரும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இந்த போலீஸ்காரங்கள்லாம் பாருங்க, அவன் களவாணியாக மாறிடுவான். இவன் பண்ணுற அலலியா களவாங்காதவனை கொண்டு போய் அடித்து அவங்க மேலே கேஸை போட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே தள்ளும்போது அவன் பயங்கரமாக வயிறு எரிஞ்சு அவங்கள சாபம் விடுத மாதிரி திட்டுவான். அதனால் இவன் பிள்ளைகளை பார்த்தா கரெக்டாக அவனை பார்த்தா அலலியா ஒரு திருடனாய் மாறிடுவான். இப்படி பல கதைகளை நாம் இரத்த பலியினாலே உண்டான கொலைக்கு கொலையும், கண்ணுக்கு கண்ணும், பல்லுக்கு பல்லும், இது விரோதமான காரியங்கள் நமக்கு அப்படியே உலகத்தில் வருவதை காணலாம். ஒரு வசனத்தை வாசிப்போமே, யாராவது வாசிங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனம். நான் இரத்த பலிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்த பலி உன்னை பின்தொடரும் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ இரத்தத்தை வெறுக்காதபடினால், ஆமென், இரத்தம் உன்னை பின்தொடரும். நீ இரத்த பலிகளை வெறுக்காதனால் அந்த இரத்த பலி உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராவது தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்கன்னா, ஐயா அவன் தானே செத்துருக்கான், நமக்கு ஒன்றுமில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். இரத்த சம்பந்தம் இருக்குமே, ஆனால் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதுனால இரத்தத்தின் வழியாய் எல்லா காரியமும் இன்னொரு சந்ததிக்கு கடந்து வருகிறபடியினால அந்த இரத்த அல்லையா அந்த தற்கொலையின் எண்ணங்கள் உங்களை பின்தொடரும். நம்ம பல நேரங்களில் தேவனுக்குள்ளாக கூட இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லேலூயா, தேவனை வைராக்கியமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இந்த இரத்த பலியானது இவர்களுடைய எண்ணங்களிலே குடிகொண்டு தான் மரித்து போக வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். தாய் வேசியா இருந்தால் மகள் குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது அந்த வேசித்தனத்திற்குண்டான எல்லா கிரியங்களும் அப்படியே நடக்கும்.
நீ ஒரு மாட்டை எப்படி அடிக்கிறாயோ அதே காரியம்தான் உன் குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள். ஒரு உயிரினத்துக்கு செய்கிற காரியங்கள் உன் குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள். நிறைய காரியங்கள் அல்லேலூயா முன்னோர்கள் செய்த அநேக காரியங்கள் இரத்த பலியாய் கிறிஸ்தவர்கள் சுமக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அங்கங்கே நீங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படி இரத்த பலியினால் வர்ற தண்டனையை சுமக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கர்மம் படத்தில் கூட அல்லேலூயா ஒருத்தர் சொல்லுவான், தாத்தா ரத்தத்தை குடித்தாரு, பேர ரத்தத்தை கக்குறான் அப்படின்ட்டு. சில குடும்பங்களில் ரொம்ப வேதனை அனுபவிக்கும் போது சொல்கிறாங்க, இவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ தெரில, இந்த பிள்ளைகளை கடந்து இவ்வளவு பாடுபடுது அப்படிம்பாங்க. அந்த இரத்த பலியானது பயங்கரமாய் அவன் சந்ததியை பயங்கரமாய் பாதிக்கும். என் தாத்தா ஊக்காட்டு ஜமீனில் அடியாளாக இருந்தார், பல கொலைகள் செய்தார சொன்னாங்க. ஆனால் அவருடைய காலங்களில் அந்த இரத்த பலியானது ஒரே மகன் 18 வயசு, அவன் 18 வயசு பையன் அந்த தீர்த்தபதி ஸ்கூலில் படித்தார். ஆனால் அவர் ஆற்றுல போய் குளிக்க போனவர் திரும்பி வரல, ஒரே பையன். ஆனால் இவர் பல கொலைக்கு சம்மந்தப்பட்டதுனால அவங்க ஒரே பையன் மரித்து போனார். அவர் கடைசி வரையும் அந்த பையனை நினச்சி 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 வேதனை அடைந்து மரித்து போனார். இப்படி நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை பூரா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இரத்த பலி எப்படி தொடருகிறதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வழி சொல்ல போகிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் உங்கள் முதியோர்கள் செய்த எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் கணக்கு ஒப்பிக்கணும். அது இரத்த பலியாய் ஒப்பிக்க வேண்டும். அது பலிக்கு பலியாய் மாறும், அல்லையா பல்லுக்கு பல்லாய் மாறும், கண்ணுக்கு கண்ணாய் மாறும். அந்த பதிலுக்கு பதில் உங்களுக்கு நீங்கள் கரையும் கட்ட வேண்டியது இருக்கும். ஒருத்தியை திருமணம் பண்ணி அடுத்தால நண்டியோடு கூட துதிக்கிறேன், அவளை கழிச்சிட்டு இன்னொருத்தியை திருமணம் பண்ணி அவளை வாழ விடாமல் ஆக்கிட்டு, இன்னொருத்தியை திருமணம் பண்ணி அவளை வாழ விடாமல் ஆக்கிட்டு, அடுத்தால வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அவனுடைய பிள்ளை அதே மாதிரி வாழாமல் வீட்டில் வந்துருக்கும் அவன் மகள். இப்படி வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அப்படியே பார்க்கலாம். வேதனை வேதனை வேதனை. இப்போ நமக்கு வரும்போது கூட அநேகர் தன்னை உணர்றது இல்லை. ஐயா, இந்த பிரச்சனை என் வீட்டிலே என் மகன் படுக்கையில் கிடக்கான, இதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத யாரும் உணர்றதில்லை. என் மகன் குடிகாரனாக இருக்கான், இதுக்கு காரணம் என்ன, நான் என்ன செய்யணும், வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத கவனிக்கிறதே இல்லை. எத்தனை குடும்பங்களில் அல்லையா பிள்ளைகள் பலியாகிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள், அவர் 10 பிள்ளைகள் வரிசையாக ஒவ்வொரு பிள்ளைகளாய் அவர் கண் முன்னால் செத்துது. இப்போ 4 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 10 பிள்ளை 10 11 பிள்ளைன்னு நினைக்கிறேன், எத்தனை ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் அவர் கண்ணும்னா காரணம் என்னென்னா, அவர் செய்வனை வைக்கிறதுல பெரியாள், எந்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு பெரியாள். ஆனால் அவர் முன்னாலே அவர் ஒவ்வொரு பிள்ளையாக இறந்தது நான் பார்த்தேன். ஒரு பையன் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் மகன் 18 வயசு இருக்கும், எனக்கு 24 வயசு இருந்தது. ஒரு சின்ன கண்ணாடி அண்ணன் தம்பிக்குள்ளே குரிங் கிளாஸ் கண்ணாடி போட்டதில் அதில் ஒருத்தர் கூட சண்டைனா மருந்து குடிச்சு உடனே செத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவுட்டு ஆள். காரணம் என்னென்னா, அது இரத்த பலியானது, அவங்க தகப்பன் செய்த இரத்த பலி அவங்க பிள்ளைய அப்படியே நிற்கி. அநேகர் சொல்லுவாங்க, புலி 10 அடி பாய்ஞ்சுன்னா புலி குட்டி 16 அடி பாயும்னு. இது இந்த இரத்த பலிக்கு அது உடனே அது கரெக்டாக முடியும். நீங்கள் தேவனை சார்ந்திருந்தீங்கன்னா அல்லலியா வேத வசனத்துக்கு உட்பட்டு நீதியின் பாதையில் அல்லலியா நியமத்தின் பாதையில் வசனத்தின் பாதையில் அமைத்து கொண்டால் இந்த முன்னோர்கள் செய்த இரத்த பலி உங்களை தாக்குவதில்லை. நான் அநேக நேரம் நினைக்கிறது உண்டு, எங்கள் அம்மாலாம் கொடுமையாக இருந்தாங்க, எங்கள் அண்ணன் பயங்கரமாக இறந்தார், 15 வருஷம் படுக்கையில் இருந்தார். ஆனால் அது என்னையவோ என் பிள்ளைகளையோ பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டதின் அடையாளம் இந்த இரத்த பலி என்னை தொடரவில்லை.
அநேக குடும்பம் வேதனை அடைதாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட தானே போகிறேன், நான் ஜெபம் தானே பண்ணுதேன், நான் சாட்சி கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னா எத்தனை பேர் சாட்சி சொல்லுவதனாலோ ஜெபம் பண்ணுவதனால இல்லை, நான் மாறணும். மாறினா மட்டும்தான் நீ இயேசுவை போல எவ்வளவு உதிரம் மாறி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் இந்த இரத்த பலியினுடைய தண்டனையில் நீ சிக்கிக்கொள்வதில்லை. நான் ஜெபம் பண்ணுறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் ஆராதிக்கிறேன், இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பவுல் அழகா சொல்லுவார், இரத்த பலிக்கு நீங்கள் தப்பணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது, இயேசுவை சொல்லணும். இயேசுவை சொல்லி இன்னொரு ஆளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் இரத்த பலியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை இன்னொரு பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணலாம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நிலைத்திராது. நான் குடிகாரனாக இருந்தேன், அடிதடி பண்ணி நான் கிறிஸ்துக்குள்ளே வரும்போது 5 கேஸோடு வந்தேன். 5 கேஸ் என் மேலே இருந்தது. நான் இங்கே வந்தோடனே அதெல்லாம் எல்லாம் எடுபட்டு போயிட்டு, அவர் வந்து ஜான் நிக்கல்சன் ஒரு எஸ்ஐ இருந்தார், கடைசியில் எஸ்பி ஆகி என்னது ஜான் நிக்கல்சன் எஸ்ஏ இருந்தார், அவர் இப்போ எஸ்பி ஆகி இறந்து போயிட்டார். அவர் இருக்கும்போது 1990 அலலியா அப்படிலாம் இருந்தேன். ஆனால் நன்றியோடு கூட தூக்கிறேன், இந்த இரத்த பலியினாலே அந்த சாயலுக்கு ஒப்பாக இருந்தேன். தேவன் எனக்குள்ளே வந்தார், நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், அநேக குடும்பங்களை தூக்கி எடுக்க ஆரம்பித்தேன். என்னை பற்றி கொண்ட அந்த இரத்த பலியின் கிரியைகள், முன்னோர்கள் செய்த கிரியைகளின் அலலியா பிரதிபலிப்பு என் வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்கவில்லை. நீங்கள் காணிக்க கொடுக்கறதுனாலையோ அல்லது சர்ச்சில் போய் சாட்சி சொல்கிறதுனாலையோ பெரிய ஜெபம் பண்ணுறதுனாலையோ உபாசம் இருக்கிறதுனாலையோ ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மறுரூபமாகணும், நீங்கள் பெற்ற விடுதலையை இன்னொரு ஆள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான் உங்கள் இரத்த பலியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடியது. நம்ம எசேக்கியேல் 35 அதிகாரம் 6வது வசனத்தில் வாய்ச்ச இரத்த பலி ஒரு மனுஷனை பின்தொடரும். ஒரு வசனத்தை வாசிப்போம், எதெல்லாம் இரத்த பலி. இன்னும் இரத்த பலி போய் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். ஈசாக்கு கண்ணு ரெண்டும் தெரியல, அவன் 75 வயசுலேயே பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் சாக போகிறேன். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் உயிரோடு இருந்தான். அவனுடைய அலலியா தியானம் அப்படி இருக்குது. பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவன் சொன்ன உடனே எல்லாரும் தெரியும், அந்த ஏசாவின் ட்ரெஸ்ஸை யாக்கோப்பு போட்டுக்கிட்டு அவன் ஏமாற்றி அலலுய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வாங்கிக்கிட்டான். அது பயங்கரமான ஒரு அலலுயா குற்றம், சகோதரனுக்கு விரோதமான செய்த பயங்கரமான குற்றம். சகோதரனுக்கு ஒரு சொத்தில் 3 பங்கு வச்சு சகோதரனுக்கு 2 பங்கும், மூத்தவனுக்கு 2 பங்கும், இளையவனுக்கு 1 பங்கும் கொடுக்கப்பட்டு இந்த இளையவனை எல்லாமே கட்டி காக்கக்கூடியது மூத்தவனுடைய பொறுப்பாக இருந்தது. அதான் இவர் ஆண்டவர் அல்லேலூயா ரெபேக்காள்கிட்ட சொல்லும் பொழுது, அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன், சின்னவன் பெரியவனை ஆளுவான் என்று சொன்னார். ஆனால் அந்த இரத்த பலியாக இந்த ட்ரெஸ்ஸை மாற்றின ஒரு வகைக்காக யோசேப்பை விற்றுட்டு, யோசேப்பை ஏதோ மிருகம் அடித்து சாப்பிட்டுட்டுன்னு சொல்லி அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை அடித்து அதில் ஒரு ரத்தத்தில் முக்கி அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து யாக்கோப்புட்ட கொடுத்து, அவன் யாக்கோப்பு வயசான காலங்களில் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து 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 அழக்கூடிய நேரமாயிட்டு. எங்கே பண்ணின தவறு, அவன் அல்லேலூயா சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே அந்த காரியம் அப்படியே இரத்த பலியாய் அவனுக்கு மாறினது. யாரும் எந்த கணக்கிலையும் தப்பிக்க முடியாது. தேவனுடைய கணக்கில் யாருமே தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ஆளுடைய இரத்த பலிகளுக்குள்ளான கணக்கு அவர் வச்சிருக்கிறார். பதிலுக்கு பதில். எதனாலெல்லாம் ரத்தம் பலி வரும்? நீங்கள் தாயும் அல்லேலூயா மருமகளுக்கு விரோதம், மாமியாருக்கு விரோதமாய் மருமகள் நடக்கிறாள். ஒரு ஆள் சொன்னார், அதுவும் ஒரு ஆளுடைய பிரசங்கத்தில் வந்தது தான். ஒரே மகனை வளர்க்குறாரு. அல்லேலூயா மருமவா கூப்பிட்டு மவன்கிட்ட சொல்கிறா, தன்னுடைய மனைவி கணவன்கிட்ட சொல்றா, உங்கள் அப்பாவை வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. உடனே அவன் காரில் ஏற்றி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, மரத்து வாசலில் கொண்டு போய் இறக்குறான். இந்த பெரியவர் அழ ஆரம்பிக்கிறார், ஓன்னு அழுதார்.
உடனே எப்பா நான் முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு நினைக்காங்க, வந்து எப்பவும் கவனிச்சுக்கிட்டு தான், எல்லா தேவைகளும் இங்கே இருக்குது, அதனால் கவனிச்சுக்கிட்டு தான். இல்லைப்பா, நான் முதியோர் இல்லத்துக்கு போக பற்றி ஒன்றும்ல, நான் எனக்கு 70 வயசாகிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், நான் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க பிரச்சனை இல்லை. ஆனால் 40 வருஷத்துக்கு முந்தி உங்கள் அம்மா சொன்னான்ட்டு எங்கள் அப்பாவை இதே மரத்தடியில் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், அதே மரத்தடியில் நீ கொண்டு வந்து என்னை விட்டுருக்க அப்படின்னு அழுதாராம். நீ மருமகளாக இருக்கவா, நீ நாளைக்கு மாமியாராக போகிற. உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்கிற காரியங்களை நீ சகிக்க முடியுது, ஆனால் ஒரு அம்மையார் செய்கிற காரியத்தை மருமகளால் சகிக்க முடியல. அடுத்தால பதில் வரும், அடுத்தால உன் பிள்ளை உன் மருமகா, நீ மாமியாராயிருவ. அப்போ அது பதில் உனக்கு செய்யப்படும். பதில் அதான். அதாவது அந்த இது வாழ்க்கை என்பது சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த இரத்த பலி, அந்த பலிக்கு பலி, பதிலுக்கு பதில், தலைக்கு தலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பதில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எப்படி தப்பிக்க போறீங்கிறது தான் இன்னைக்கு. யாரு பேசுகிற ஊழையில் பேசுகிற ஆளு மியூட்டில் போடுங்க, மியூட்டில் போடுங்க. ரைட்டு. இந்த காரியத்துக்கு என்ன அடுத்தால வாசிக்கலாம். ஒரு வேதத்தை வாசிக்காமல் ஒன்றும் செய்யக்கூடாது, வாசிக்கலாம். நிறைய காரியங்களை சொல்லலாம், இப்போ நேரம் இல்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம். 26 29 வரையும் வாசிக்கலாம். புறப்பட்ட உடனே அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி அனுப்பினார். அவர்கள் சீரா என்னும் புறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். எப்ரேலுக்கு திரும்பி வருகிற போது அவனும் கூட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுகங்களின் நடுவே பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தம்பி ஆசைகளுக்கு கட்டப்படியை வாங்க அங்கே அவனை வைத்து சுற்றி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பலி இல்லை. ஆமென். போதும் போதும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆசகேலுடைய தம்பி தான் யோவாப். அப்னேருங்கிறவன் ஒரு போர்ப்படை தளபதி. எல்லாருமே தளபதிகள், எல்லாருமே தாவீதின் இராணுவத்தில் பெரிய தளபதியாக இருக்கிறார்கள். அசகேலை அப்னேர் கொண்டு போட்டான். அவன் இரத்த பலி கரெக்டாக அந்த அப்னேர் மேலே விழுது கொண்டா என்ன செய்கிறான் தெரியுமா? உடனே டக்குன்னு அவன் அண்ணன் இவன் ரகசியமாக யோவாப்பு அப்னேரை கூப்பிட்டு போய் அவனை குத்தி கொண்டு போட்டான். இவன் அண்ணனை தம்பியை குத்தி கொன்னதுனால இந்த இரத்த பலி அவன் மேலே விழுது. இந்த எங்கள் வெங்கடேஷ் பண்ணியார் மற்ற அந்த இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது பூரா என்ன நினைக்கிறாங்க? பலிக்கு பலி அல்ல, அந்த இரத்த பலியானது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாண்டிக்கிட்டே இருக்கு. இப்போ நடக்கிற அநேக கொலைகள், இந்த ஆம்ஸ்டாங்லாம் கொலை பண்ணாங்களே, அது பூரா என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் இரத்த பலி. அவரை கொண்டாரு, அவர் இவரை கொள்றாரு. இது தேவனுடைய தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது சட்டம், தேவனுடைய சட்டங்கள். உங்கள் பிதா என்ன செஞ்சிடலாம் சரி, நீ அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தாய் தகப்பன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். மாட்டேன்னு சொன்னால் ஒன்றே முடியாது. அல்லையா அப்னேர் யோவாப் கொண்டு போட்டான். யோவாப்புடைய இரத்த பலி சாலமன் யோவாப் கொண்டு போட்டான். அந்த இரத்த பலி நிற்கலை. டக்கு டக்கு டக்குன்னு பலிக்கு பலி பலிக்கு பலி பலிக்கு பலி வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி தப்பிக்க போகிறீங்க? ஐயா, எங்கள் குடும்பத்தில் கொலை பண்ணலை, நீங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தாலே, மருமகளை வாழ விடாமல் இருந்தாலே, அல்லையா தாய் தகப்பனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலனாலே, அல்லையா தகாத உறவு முறை இருந்தாலே உங்களுக்கு இரத்த வலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
சாபம் எப்படி அல்லேலூயா மக்களை பின்தொடர்கிறதோ அதே மாதிரி தான் ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தேவனுடைய சட்டம் மாறாது. தேவனுடைய நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் பூரா பாருங்க, அவன் ஒவ்வொருத்தனும் செய்யற காரியங்களுக்கு அவன் ரத்த பலியை பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாலாம் குடல்ல வியாதி வந்து அவன் படுக்கையில என்ன விரும்புவார் இல்லாமல் மரித்து போனான் அப்படின்னு நீங்க வேதத்தில் வாசிக்க. அவன் பண்ண ஆகாபேட்டுள்ள ரத்த பலியை பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையானது. அவன் எடுத்தவனெல்லாம் கொலை பண்ணான். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொன்னார், அவன் இரத்த பலி, ஆகாபுடைய இரத்த பலி எசபேலிடத்தில் கேட்கப்படும். அவன் வீட்டில் செவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு தப்பிக்கப்படாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுன்ட்டு எகுவுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த இரத்த பலி தான் அநேக கிறிஸ்துவர்களை இன்னைக்கு வரை தாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை அதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறதுன்னே ஒருத்தருக்குமே தெரியல. அந்த தெரிந்தாலும் அதற்கு முயற்சி பண்ணுறதும் இல்லை. நான் அல்லேலூயா இரத்த பலியினாலே சாக ரெடி, ஆனால் இரத்த பலியிலிருந்து கிறிஸ்து சிலுவையில் விடுதலை கொடுத்தார், அதை ஏற்றுக்கொண்டு நான் விடுதலையாவதுக்கு நான் ரெடி இல்லை. அநேகர் மறைமுகமாய் பாவம் செய்வார்கள், அல்லது மறைமுகமாய் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பார்கள், அடுத்தவரை வாழ விடாமல் ஆக்குவார்கள். ஆனால் அவங்க வீட்டில் விடியும் போது கூட அதை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரே என்னை விடுவியும்னு சொல்லி ஜெபம் பண்ணதுக்கு ஆளே கிடையாது. அநேக குடும்பத்தில் பார்த்துருக்கேன், பிள்ளைகள் அல்லேலூயா பயங்கரமான வியாதியினாலும் பயங்கரமான துக்கங்களினாலும் அல்லேலூயா கிடக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, இவங்க முன்னேர்கள் என்ன பண்ணினாங்களோ தெரியல, இந்த பிள்ளைகள் இந்த பாடுபடுது அப்படிம்பாங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்போம், நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், இந்த குடும்பம் ஏன் அவ்வளவு பாடுபடுது அப்படின்னுட்டு. தப்பிக்க ஒரே வழி கிறிஸ்து ஒருவரே. நீ தாய் தாப்பனை அடிக்கையா, உன் தாய் ஒன்னே உன் பிள்ளைகள் அடிக்கும். தாய் தாப்பனை பட்டினியாக போடுதியா, ஒன்றே உன் பிள்ளைகள் பட்டினியாக போடும். அதுக்கெல்லாம் பழைய லேவி ராமத்திலாம் அநேக சத்தியங்கள் இருக்குது, நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நேரம் இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதன், குடும்பத்தை சொன்ன தனிப்பட்ட மனிதன் மறைமுகமாய் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் கணக்கு உண்டு. அவர் வேதம் சொல்லுவோம், எண்ணங்களையும் செய்கைகளையும் கூட நியாயந்திருக்கிறவர். அது பிரசங்கில் எழுதியிருக்கு, எண்ணம் செய்கை முதற்கொண்டு தேவன் நியாயந்திருக்கிறவர். அவர் காந்திக்கு மறைவாய் எங்கே போவான். ஆனால் உங்கள் இரத்த பலியிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும், ஒரே வழி கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ வேதத்தை வாசிப்போம், நான் நேரம் இல்லை வாசிக்கலாம். மத்தை எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் 24, 25. கலகம் அதிகமாகிறது இல்லாமல் தன் பிரயத்தனத்தாலே ஆமென் பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக ஆமென் கைகளை கழுவி ஆமென் இந்த நீங்களுடைய இரத்த பலிக்கு ஆமென் நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அடுத்த வசனம் வாசிக்கணும், ஒரு நிமிஷம். பிலாத்து என்ன பண்றான், இவர் ஒரு குற்றவாளி கூண்டில இருந்து பல குற்றங்களையும் சாட்சிகளையும் கொண்டு நிறுத்துறாங்க. இயேசுநாதரே ஒரு குற்றவாளியா நிறுத்தப்பட்டிருக்கிறார். கையில விலங்குடன் மேல்கால அடி காயப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட சிவப்பங்கி தரித்தவராய் முள்முடி தரிக்கப்பட்டவராய் அல்லேலூயா மக்கள் மத்தியில மேடையில அல்லேலூயா அந்த விசாரிப்பு மேடையில நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எல்லா இந்த நன்றியோடு கூட துதிக்கிற இந்த பிலாத்துக்கு தெரியுது, அவர் மனைவி மூலமாய் தேவன் பேசுகிறார், கனவுல சொப்பனத்தில் பேசி அவன் ஒரு நீதிமான், அவனை விடுவிக்கணும்னு சொல்றாரு. அதை அப்படியே பிலாத்துட்டு அவ சொல்றா. ஆனால் அவன் பிலாத்தும் அவனை முயற்சி செய்ய எவ்வளவு முயற்சி பண்ணுகிறான். நான் பரபாசை எனக்கு விடுதலையாக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது, நான் இந்த நாளில் ஒரு ஆளை நான் விடுதலையாக்கலாம், அதனால் நான் பரபாசை விடுதலையாக்கி நான் இயேசுவை விடுதலையாக்கி பரபாசை நான் சிலுவையில் அடைய ஒப்பு கொடுக்க போகிறோம்னு தான். ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு கத்துறாங்க.
அந்த கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவனுக்கு பிலாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கலகங்கள் அதிகமாகுது. உடனே அவன் சொல்கிறான், ஒரு தண்ணியை எடுத்து தண்ணியை ரெண்டு கைகளையும் கழுவி, இவருடைய மரணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த இரத்த பலிக்கு நான் என் குடும்பங்கள் அல்லையா, இந்த இரத்த பலிக்கும் நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், என்னால் உண்டானதல்ல, என் மேலே ஒரு குற்றம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி கையை கழுவும் போது அடுத்தல சொல்றாங்க, வாசிங்க அடுத்த வசனம். ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இந்த இயேசுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இன்னைக்கு வர இந்த இரத்த பலி ஜனங்களை தொடர காரணம், இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த காரியம் தான் இதுவரை நம்முடைய இரத்த பலி நம்மை பின்தொடருகிறது. இன்னைக்கு வர இரத்த பலி தொடருதியா? படித்தவன் படிக்காதவன் ஞானி எல்லாவனுக்கும் அவனுக்கு கணக்கு உண்டு. யாருமே எங்கேயுமே தப்ப முடியாது. ஒருத்தனை நீ அல்லலியா அழகாக சொன்னார், லேவியராமன் புஸ்தகத்துலலாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, நீ மாட்டை கொண்டு போய் இன்னொரு அல்லலியா அடுத்த வீட்டு மாட்டை காலை நொடிச்சா மாட்டு காலை அவங்க நொடிக்கணும். அது வந்து அந்த பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய காரியங்கள். நீங்கள் என்னைக்கு அல்லலியா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற காரியம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு வரையும் இந்த இரத்த பலி சாபத்திலிருந்து விடுதலை ஆகாதவர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை ஆகணும். நீங்கள் அநேக குடும்பங்கள் நம்ம அதாவது சோர்ந்து போக காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டு பிரச்சனைகள், உங்கள் வீட்டில் நடக்கிற நஷ்டங்கள், மரணங்கள் அல்லலியா வியாதிகளுக்கு காரணம் என்ன, அதுக்கு என்ன செய்யணுங்கிற புரியாததுனால அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த பூமியில் தண்டிக்கப்படுகிறார்கள். எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு சிலுவையில் முடிவு உண்டு. எந்த பிரச்சனை எடுத்தாலும் உங்களுக்கு சிலுவையில் முடிவு உண்டு. சிலுவை தான் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே. பல கோணங்களிலே இந்த பதிலுக்கு பதில் நடக்கிற காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பதிலுக்கு பதில் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே லேவியாரமத்தில் எடுத்து வாய்ச்சி பாருங்க, அல்லலியா அதில் இந்த காரியம் செஞ்சால் இவன் அல்லலியா இப்படி நடக்கும்னு எழுதியிருக்கோம். அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா தான் தெரியும். நான் போதனை கொஞ்ச நேரம் கேட்பீங்க, அவ்வளோதான். கர்த்தர் தான் உங்களை போதிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும். அதில் உள்ள அந்தரங்க கிரியைகளுக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஆலோசனைகளை கேட்கணும். வேத வசனத்தை கேட்காதவங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்பதில்லை. நீ வசனம் தெரியலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. வசனத்தை அல்லையா காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னார். காது இருந்ததுன்னா நல்லா கேட்டு அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன ஆயிட்டு, இந்த இரத்த பலியை பூரா இயேசு சுமந்து கொண்டார். இதுவரை இரத்த பலியை அல்லலியா சிலுவை வரை நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி விடுதலை ஆவது அதான் நான் சொல்ல போகிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எசேக்கியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். (961வது பக்கம்). செல்ல யாராவது வாசிங்க. 18. ஆமென். 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 என்ன எழுதிருக்கு பாருங்க. நீ வேதக்காரன், உனக்கு சத்தியத்தை கொடுத்துருக்காரு, உனக்கு அநேக காரியங்கள்ல இருந்து விடுதலை பண்ணி இருக்கிறாரு. இந்த விடுதலையை நீ பெற்றிருக்கிற. நீ உன்னுடைய இரத்த பலி உன் முன்னோர்கள் செய்ததுனால தான் இந்த வியாதி இந்த கொடுமை வந்திருக்கு. நீ ஜெபம் பண்ணி விடுதலை ஆயிருக்க. இதை கொண்டு போய் இன்னொரு துன்மார்க்கனை நீ விடுதலை ஆக்கலைன்னா அவன் அந்த இரத்த பலினால செத்தா, அந்த இரத்த பலினால காயப்பட்டா, அதனுடைய இரத்த பலியை ஓன்ட்ட கேட்பேன். அது உன் மேலே சேரும். யாரோடைய நீ விடுதலை அடைந்திருந்தாலும் நீ பெற்ற விடுதலையை இன்னொரு ஆளை விடுதலை ஆக்கலைன்னா அந்த இரத்த பலி உன்னிடத்தில் கேட்கப்படும். துன்மார்க்கனுடைய இரத்த பலி உன்னிடத்தில் கேட்கப்படும்.
நீ விடுவிக்கப்பட்டிருக்க, இன்னொரு ஆளை விடுவிக்கணும், இல்லைன்னா இரத்த பலி. இரத்த பலின்னா என்ன அர்த்தம்? அல்லையா, நீ எதில் விடுதலைக்கு பார்க்கப்பட்டியோ அதில் மாட்டிக்கிடுவ திருப்பி. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான், நான் சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு படிக்கேன், ஜோம் பண்ணுறேன், பாவ அறிக்கை செய்தேன், என்னெல்லாமோ செய்கிறேன், ஆனால் நான் என் வியாதி நீங்களை என்னுடைய இதெல்லாம் இரத்த பலியினால் வந்தது. அல்லையா, முன்னோர்கள் செய்த அநேக காரியங்கள், நீ செய்த காரியங்களுக்காக வந்த தண்டனைகள். இதுக்கு நீங்கள் விடுதலை ஆக்குனதை நீ ஒரு ஆளுக்கு விடுதலை ஆக்கலைன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் பெற்ற விடுதலையை இன்னொரு ஆள் பெறணும், அதுக்காக பிரயாசப்படணும். எனக்கு ஒரு வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் தெரியுமா? சமையல் அது இதுன்னு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. யார்ட்டையும் காணிக்க வாங்கக்கூடாதுன்னு சட்டம், அதாவது காணிக்க வருந்தி கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டம். அது நான் எனக்குள்ளே நிர்ணயித்து கொண்ட ஒரு காரியம். ஆனால் நன்றியோடு கூட துவைக்கிறேன். இவ்வளவு நான் செய்யாமல் நான் உட்காந்துட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா இரத்த பலியில் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட காரியங்களை என்னை பாதுகாத்திருக்கார், என் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், என் பேர பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். நான் இதுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பதுக்கு ஒரே அடையாளம் இன்னொரு துன்மார்க்கனை, இன்னொரு பாவியை, இன்னொரு பலவீனனை நான் தூக்கி எடுக்கலைன்னா அந்த என்னுடைய இரத்த பலியிலேருந்து நான் நீங்கி விடுதலை ஆனதில் அர்த்தமும் இல்லை. அது திரும்ப என்னை பாதிக்கும். அதனால் நீங்கள் பெற்ற என்ன காரியத்திலேருந்து விடுதலை பெற்றீங்களோ நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை. ஐயா ஆண்டவர் என்னை விடுதலை இல்லை. நீங்கள் இந்த அல்லையா துன்மார்க்கத்தில் சாவான், ஆனாலும் அவனுடைய இரத்த பலி உன் கையில் கேட்கப்படும். நீ சொல்லாமல் போனால் நீ எதுலேருந்து விடுதலை ஆகிருக்கியோ அதை பற்றி நீ சொல்லாமல் போனால் அந்த இரத்த பலி உன் தலையில் கேட்கப்படும்னு என்ன அர்த்தம்? உனக்கு கொடுக்கப்படும், விசாரிக்கப்படும். இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆகிட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம். செல்லு உள்ளவங்க தான் வாசிக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். 20வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். வாசிங்க. ஆமா. ஆமென். என்ன எழுதியிருக்கான் பாருங்க. தேவன் தந்த ஆலோசனைய ஒன்று கூட மறைச்சு வைக்கல, கூட்டவும் இல்லை, நான் குறைக்கவும் இல்லை. அல்லையா, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதனால இந்த பிள்ளைகள் மூலமாக இருக்கிற இரத்த பலிக்கு நீங்கள் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை, பல தடவை. எனக்கு உள்ள காரியத்தை நான் சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஐயா, இந்த நீங்கள் படுகிற இரத்த பலிக்கு நான் உடந்தே இல்லை. இரத்த பலின்னு நான் சொன்னது கிடையாது. ஆனால் எனக்கு தந்த இந்த காரியத்துக்கு நான் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு இருக்கேன். எத்தனையோ தடவை சாட்சிகளை அவங்க வழி மாறி போகும்போது, தேவனை மீறும்போது, அல்லையா சத்தியத்துக்கு மீறும்போது, இது இந்த காரியம் சத்தியம் இப்படி சொல்லுது, நீங்கள் இப்படி நடக்கிறீங்க, இந்த காரியத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் என் வாயிலிருந்து உங்கள் காதில் போட்டாச்சு, அதுக்கப்புறம் உங்கள் பிரியம்னு இருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதா? இது இந்த வசனம் தான் அர்த்தம். இரத்த பலிக்கு நீங்கள் ஆயிட்டேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதே மாதிரி தேவ ஆலோசனையை சொல்லலைன்னா இரத்த பலிக்கு உட்படுவீர்கள். அடுத்தால என்ன இருக்கு வாசிங்க. ஆமென். இது இரத்த பலி உங்களுக்கு வராமல் இருக்கும்னா உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. எலிசபெத் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய முடியாது, நான் செய்கிற ஊழியமை யாருமே செய்ய முடியாது. இன்னொரு ஆள் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய முடியாது. ஒரு சாதாரண நேற்று வந்த விசுவாசி செய்கிற காரியத்தை நான் செய்ய முடியாது. நான் 30 வருஷமாக நான் தேவனை சேவித்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த நேற்று வந்த விசுவாசியின் கொடுக்கிற கிருபைகள் பலன் வேற, எனக்கு வேற. நான் செய்த ஊழியத்தை அவர் செய்ய முடியாது, அவர் செய்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் வேதம் சொல்லுது, உங்களை குறித்து தேவனுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்திருக்கிறார். கண்காணியாக வச்சிருக்காரு. நீங்கள் உங்கள் சந்திக்க எல்லா ஆட்கள் மந்தைகள் மேலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை கண்காணி, நீங்கள் தான் கண்காணி.
எவ்வளவு ஊழியம் நடத்தின சாதாரண காரியம் கிடையாது. அதில் அநேக இடங்கள் அவமானம், நிந்த, தேவை எவ்வளவோ இருக்கு. நான் நேரம் நினைப்பேன், இந்த காணிக்கையினால வர்ற காரியத்தை மாத்திரம் வச்சு நான் வீடு குடும்பம் கூட நடத்த முடியாது. இப்போ நான் இன்னைக்கு 3250 ரூபா கட்டணும். ஒவ்வொரு காரியமும் பாலுக்கு கொடுக்கணும், தண்ணிக்கு கொடுக்கணும், கரண்ட்டுக்கு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்து வரணும். அடுத்த லைன் எழுதிருக்கு 29. வரும் பாச்சி கட்டான வாசி. அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு அதை நினைத்து அவன் என்ன சொல்றான், உங்க பலி ரத்த பலி ஏன்ட்ட விடலன்னா, என் மேல வரலன்னா இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அவனுங்களுக்காக விழித்திருக்க வேண்டும். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனாங்கிறதெல்லாம் கிறிஸ்துவ ஜீவம் கிடையாது. நீ பெற்ற விடுதலை இன்னொரு ஆள் பெறணும். நீ உன் கண் திறக்கப்பட்டிருக்கு, இன்னொருத்தன் குருடனாக இருக்கான், அப்படிதான் பேசுவான், குருடனாக இருக்கான், அப்படிதான் செயல்படுவான். அவ்வளோத்தையும் சகிச்சு அவனுக்குள்ள தேவனை கட்டி எழுப்பணும். இன்னைக்கு அநேக கோமாளிகள் அல்லது பெரிய பெரிய சுவிசேஷர்களாக இருக்க பார்த்துருக்கிறேன். 5000 பேரை கூப்பிட்டாங்க, 4000 பேர் வராங்க, காணிக்க விடியா, குப்பை விடுயா. ஆனால் அவங்களுக்கு என்னத்தை ஒரு கதையை சொல்லிட்டா பெரிய காரியம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் நின்று ஞானஸ்தானம் எடுத்துட்டாலோ, நான் இயேசுன்னு சொல்லிட்டாலோ, அவன் ஜெபம் பண்ணிட்டாலோ, அல்லது அபிஷேகம் தான் பெற்றுட்டாலோ, ஆவியானவரை பெற்றுக்கிட்டாலோ, அந்நிய பாஷை பேசிக்கிட்டாலோ ஒரு காரியம் கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி கர்த்தர் இன்னும் நடத்துகிறார், நீ இப்படி இருக்கிற, நீ இயேசுவை போல மாறணுங்கிற மாற்றி அமைக்கிறது தான் சரியானபடியான ஊழியமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் 4000 பேர் 5000 பேர் கூடுதாங்க ஒரு காலமும் செய்ய முடியாது. அநேக சுவிசேஷர்களோட 4000 5000 பேர் வர்றாங்களே தவிர எத்தனை சபைகள் கட்டப்படுகிறது, கட்டுவதற்குண்டான பிரயாசங்கள் எதுவும் இல்லை. ஆனால் பவுல் சுவிசேஷன் ஏகப்பட்ட சபைகளை கட்டினான். எத்தனை சபையோ அவன் எண்ணிலடங்கா சபைகளை உருவாக்கினான். இன்னைக்கு சுவிசேஷர்கள் என்ன செய்கிறார்கள்? இதான் நடந்துகிட்டு இருக்கு. சுகமாக்குவார், உன்னை பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மிஞ்சி போனால் சில சத்தியத்தை சொல்கிற மாதிரி இருக்க தவிர அவங்க சொல்கிறது சத்தியம் அல்ல. தான தர்மம் செய்வதெல்லாம் பெரிய ஊழியம்லாம் கிடையாது. தானம் தர்மம் செய்யாத செய்து எது பெரிய ஊழியம்? ஒரு பாவியை இயேசுவை போல மாற்ற வேண்டும். எது பெரிய ஊழியம்? அவன் பழைய சுவாபத்திலிருந்து தேவ சுவாபத்து சாயலுக்கு மாற வேண்டும். அதுதான் ஊழியம். அப்போ தான் அந்த இரத்த பலி நம்மை தொடர்வதில்லை. நான் ஊழியக்காரன் மட்டுமல்ல, அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி காலங்களில் அவங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு அடுத்த வசந்த வாசிப்போம், முடிச்சு வாசிப்போம். அடுத்தல இப்பொழுதோ சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவோ, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளோ உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவோ வல்லவராய் இருக்கிற தேவனுக்கோ அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கோ உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளவுதான் ஐயா. நான் காலே பிரதருக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன். அவருக்காண்டி கவலைப்படவோ, அவருக்காண்டி இப்படி இருக்காருன்னு நினைக்கவோ என்னால் முடியாது. நான் அவர்கிட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமெல்லாம் நடக்கக்கூடியது அவர்கிட்ட தான். இந்த காரியம் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு செஞ்சாலே போதுமானது. அடுத்த லைன் எழுதிருக்கு 35. ஒருவனுடைய வெள்ளியாகிலோ 33. ஆமென். ஆமென். இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இந்த கைகளே வேலை செய்தது. வேதம் சொல்லுது, பொண்ணு வெள்ளிகள்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. இதை செய்யணும். ஐயா, நான் ஒரு ஜபத்துக்கு போனோம்னா, ஒரு வீட்டில் போய் சொல்ல போனோம்னா உனக்கு 500 ரூபா செலவாக தான் செய்யும், பிரயாசம்தான். ஆனால் நான் இச்சிக்கலை. நான் போனால் நான் 1000 ரூபாய் செலவாகுது. நான் திருநெல்வேலி போயிட்டு இருந்தால் 500 ரூபா செலவாகுது. நான் அந்த 500 ரூபாய் போய் எதிர்பார்க்க முடியும். யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? தேவன் எனக்கு தருவார்.
அப்படின்னா பொன்னையும் வெள்ளையும் வருகிற ஆள்கிட்ட எதிர்பார்த்தோம்னா அவங்களுடைய இரத்த பலியை நான் சுமக்கிறேன். இன்னைக்கு சுவிசேஷர் என்ன செய்தாங்க? அதே தான், ஆட்களை பூரா கூட்டிக்கிட்டு பொண்ணும் வள்ளியும் சேர்க்குவதற்குண்டான என்ன வழிகள் உண்டோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது சாபம், இது இரத்த பலி. அவங்களுடைய எல்லா குடும்பத்தினுடைய இரத்த பலி அவங்க தலைமையில வந்து விழுறது. அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகள் பயங்கரமாக சங்கடப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீ எந்த ஊழியர்னாலும் எடுத்துக்கிடுங்க. அநேக ஊழியர்களுடைய இவங்க பண்ணுகிற தாறுமாறான ஊழியத்தினால் அந்த குடும்பம் பயங்கரமாக உபத்திரவப்படுகிறது. அடுத்த ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். இப்படி பிரயாசப்பட்டு ஆமென் தலைவினரை தாங்கவும் ஆமென் வாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் ஆமென் உங்களுக்கு காண்பித்தேன் என்று. போதும். யார் கொடுக்கா? இன்னைக்கு என்னது வயநாட்டில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு சினிமா நடிகன், நான் எத்தனை லட்சம் ரூபா முதல்ல சொன்னது அவன் தான், 20 லட்சம் ரூபா நான் டொனேஷனாக கொடுக்கணும்னு. அடுத்தால இந்த யார் சிவகுமார் பிள்ளைகள், அவங்க எத்தனையோ லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே கிறிஸ்தவர்கள், எங்கே ஊழியக்காரர்கள் எங்கே போயிட்டாங்க? ஊழியக்காரர்களால் சம்பாத்தியம் குறைவாக இருக்கு. இந்த நடிகர்களை விட ஊழியக்காரர்கிட்ட ஏகப்பட்ட கோடிகள் இருக்கு. எந்த இடத்துல போய் யாருக்கு பொதுவாக இப்போ செலவு பண்ணினார்கள்? யார்? அம்பானி. அவங்க கூட 5 கோடி கொடுக்காமட்டுருக்கான். 5 கோடி நான் உடனே கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காமட்டுருக்கான். நீங்கள் எங்கெல்லாமோ நான் உலகத்தில் நஷ்டம் வந்தது. கிறிஸ்துவருடைய பங்கு என்ன? ஒரு கிறிஸ்துவ ஊழியனுடைய பங்கு என்ன? 4000 பேர் 5000 பேர் கூட்டி அவன்கிட்ட தசமமாக காணிக்க மட்டும் வாங்கினா போதுமா? அவன் அல்லலியா காரில் அல்லலியா ஃப்ளைட் வாங்கியிருக்காயா? அந்த ஃப்ளைட் வாங்கியிருக்கான். எண்ணத்தெல்லாம் வாங்க அனுபவிக்க தேவன் உனக்கு கிருபை தந்திருக்காரு, சரி போட்டோம். ஆனால் இப்படி ஜனங்கள் அழியும் போது அல்ல வலதுகை செய்தது இடதுகை தெரியாதபடி நீ அல்ல செய்திருக்கணுமே. பங்கு எங்கே? சில காரியங்களில் 10 ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. யார்? இந்த சென்னையில் உள்ள வெள்ளம் வந்திருக்கும் போது சிலர் போய் ஆகாரத்தை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கொடுக்கணும்னு காமிச்சாங்க. இதே தான் இஸ்லாமியர்களும் செய்தாங்க, ஃபோட்டோ எடுத்து காமிக்காங்க. ஆனால் நடிகனும் புறஜாதிகளும் அல்லையா இதெல்லாம் வெளியே சொல்கிறதே இல்லை. இதெல்லாம் செஞ்சால் தான் ரத்த பலிக்கு தப்பிக்க முடியும். நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஆனால் அப்படியே காலம் எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணோம். இந்த ஜெபத்தில் கலந்துருக்கவங்களுக்கு பூரா தெரியும். இன்னைக்கு வயநாட்டுக்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணோம். என்னால் பணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஒன்று செய்ய முடியும், கர்த்தாவே அவர்களை பாதுகாத்தவர்கள்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியும். அந்த காரியத்தை செய்தோம். அதனால் உங்கள் இரத்த பலிக்கு நீங்கள் தப்பணும்னா ஒரே வழி, நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை இன்னொரு ஆள் பெறுவதற்கு பிரயாசப்படாத வரை நீங்கள் இரத்த பலியிலேருந்து விடுதலை ஆகினாலும் அது என்னைக்குனாலும் உங்களை தாக்கக்கூடும். அதனால்